ஹாய் கியூட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹேர் ஸ்ட்ரைட்னர் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி ஹேர் ட்ரையர் பார்த்துருந்தோம். அந்த ஹேர் ட்ரையர் கூட காம்போவாக 3 கொடுத்துருந்தாங்க. அந்த 3ல் ஹேர் ட்ரையர் ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. அதில் நெக்ஸ்ட்டு ஹேர் ஸ்ட்ரைட்னர் பார்க்குறோம். அதுக்கப்புறம் ஹேர் கர்லர் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இன்னைக்கு ஹேர் ஸ்ட்ரைட்னர் பற்றி பார்க்க போகிறோம். இந்த மூணுமே நம்ம காம்போவாக எவ்வளோக்கு வாங்கினோம் அப்படின்னா 572 ருபீஸ்க்கு நம்ம மீஷோவில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். நம்மளுக்கு பேக்கேஜிங் வைஸ் எல்லாமே நம்மளுக்கு சூப்பர்பாக இருந்தது. நான் உங்களுக்கு ஆல்ரெடி என்னோட ஹேர் ப்ளோ ட்ரையரோட வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்மளோட யூடியூப் சேனலில். அதை நீங்கள் பாருங்கள். அதுலேயே உங்களுக்கு பேக்கேஜிங் எல்லாமே ஓப்பன் பண்ணி காட்டியிருப்பேன். இப்போது இதில் ஹேர் ஸ்ட்ரைட்னர் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் அந்த பாக்ஸு. இந்த பாக்ஸில் தான் நம்மளுக்கு ஹேர் ட்ரையர், ஹேர் ஸ்ட்ரைட்னர், ஹேர் கர்லர் இதெல்லாமே மூணுமே சேர்ந்து வந்தது. ஸோ இன்றைக்கி ஹேர் ஸ்ட்ரைட்னரை நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் அந்த ஹேர் ஸ்ட்ரைட்னர். பர்பிள் கலரில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. பிராண்ட் பார்த்திங்கன்னா இனோவா ப்ராடக்ட். நல்ல ஒரு ப்ராடக்ட் தான் இது. பார்த்திங்கன்னா ப்ளக் ப்ளக் கொடுத்துருக்காங்க, 2 பின் ப்ளக்கு. தென் நெக்ஸ்ட்டு நல்லா லென்த்தியான ஒயர் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஒயர் வைஸ் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லென்த்தாகவே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு சாஃப்டான பிளேட்டட் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு செராமிக் பிளேட்டு இது. இந்த ஒயிட் கலர் இந்த செராமிக் பிளேட்டில் நம்ம ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணும்போது நல்லா ஸ்மூத்தனிங்கான ஒரு ஸ்ட்ரைட் கிடைக்கும். தென் நெக்ஸ்ட்டு இந்த இடம் இது என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃபு. இது ஆனு, இது ஆஃபு. இதில் நம்ம ஸ்விட்ச் ப்ளக்இன் பண்ணிவிட்டு நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இதை ஆன் பண்ணணும். ஆன் ஆஃப் பட்டன் இது. நெக்ஸ்ட்டு இது பின்னாடி பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஸ்ட்ரெயிட்டான இந்த ஒயிட் கலர். ஆக்சுவலாக இது தேவையே இல்லை தான், நல்லா இருக்குது இந்த ப்ராடக்ட்டு. இதை எப்படி யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். நம்மளோட ஹேர் டம்மி வச்சு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். என்னோடய ஹேருக்குமே இதை நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். சூப்பராக தான் இருந்தது. நம்மளுக்கு நல்ல ஒரு ஸ்மூத்தனிங் கிடச்சிது. தென் நெக்ஸ்ட்டு நல்லாவே ஹேர் ஸ்ட்ரெயிட் ஆகுது. எனக்கு கொஞ்சம் கேர்லி ஹேர் தான். ஸோ இது நல்லா ஸ்ட்ரெயிட் பண்ணி தருது. நமக்கு ஃபஸ்ட்டு இது எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஹோம் யூஸ்க்கு இது நல்லா இருக்கும். தென் நெக்ஸ்ட்டு இது ஹேர் ஸ்ட்ரெயிட்னர் எதுக்கு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம ஹேர் ப்ளோ ட்ரையர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஹேருக்கு ஹேர் ப்ரொடெக்ஷன் போட்டுட்டு தான் நம்ம ஹேர் ஸ்ட்ரைட்னரே நம்ம யூஸ் பண்ணணும். ஹேர் ஸ்ட்ரைட்னர் ஆகட்டும், ஹேர் கர்லர் ஆகட்டும், இது ரெண்டுக்குமே நம்ம ஹேரோட ப்ரொடெக்ஷன் போடணும். போட்டதுக்கப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஏன்னா ஹேர் நம்மளுக்கு அதோட டென்சிட்டி குறையும். ஹேருக்கு ஏதாவது டேமேஜ் ஆகும். இதை யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹேர் ஸ்ட்ரைட்னர் யூஸ் பண்ணணும். அது போடாமல் நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. தென் நெக்ஸ்ட்டு என்னென்னா நம்மளுக்கு ஹேர் க்ரிம்பர் நம்ம எப்படின்னு காட்டுறேன். ஹேர் க்ரிம்ப் ஃபஸ்ட்டு ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணணும். தென் ஹேர் க்ரிம்பிங் பண்ணணும். தென் நெக்ஸ்ட்டு ஹேர் கர்லர் பண்ணணும்னா நம்மளுக்கு சூப்பர்பாக இருக்கும். அதாவது எதில் அப்படின்னா நம்மளோட ரிசப்ஷன் லுக்கு அந்த மாதிரியெல்லாம் இருந்ததுன்னா நம்மளுக்கு இதே பிரைடல் வெட்டிங் லுக்குக்கு முகூர்த்தமுக்கு நம்மளுக்கு இந்த ஹேர் ஸ்ட்ரைட்னிங்கும் ஹேர் கிரிம்பிங்குமே போதும். இதே ரிசப்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பிரைட்ஸ் எதுக்கு கேட்குறாங்க அப்படின்னா கர்லிங்கில் தான் நம்மளுக்கு கேட்குறாங்க. ஸோ இது நம்ம யூஸ் பண்ணலாம். இது பெஸ்ட்டான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஹேர் டம்மி இருக்குது. ஹேர் டம்மி வச்சு நம்ம யூஸ் பண்ணி பார்த்துடலாம். இது நம்மளோட ஹேர் டம்மி. இப்போ இதுக்கு லைட்டாக ஒரு கோம் பண்ணிக்கலாம்.
இப்போ இது நம்ம வந்து நல்லாவே கோம் பண்ணியாச்சு. ஹேர் வந்து நல்லா சூப்பராக தான் இருக்குது. இப்போ இது நம்ம கோம் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஹேர் ஸ்ட்ரைட்னரை வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த ப்ளக்கு வந்து நம்ம ஸ்விட்ச் போர்டில் வந்து குத்த போகிறோம். இப்போ இது வந்து ப்ளக்இன் பண்ணலாம். ஓகே, இந்த ஸ்விட்ச் வந்து நம்ம ஆன் பண்ண போகிறோம். நம்மளுக்கு ஹீட் ஆயிடுச்சு. இப்போ இது ஆன் பண்ணோடனே நம்மளுக்கு இந்த ரெட் கலர் லைட் வந்து இண்டிகேஷன் லேம்ப் வந்து நம்மளுக்கு எரியும். இப்போது இது வந்து ஹீட்டாக இருக்குது. ஸோ இது வந்து ஸ்ட்ரைட் பண்ணி பார்க்கலாம் ஹேரை. வாவ், நல்லா சூப்பராக ஹேர் ஸ்ட்ரைட்டன் ஆகுது. நல்லா ஹீட் வந்து கொடுக்குது. இது எவ்வளோ வாட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1500 வாட்ஸு. இது வந்து நீங்கள் வந்து நல்ல ஒரு வாட்ச் தான். இது வந்து சூப்பராக வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகும். இதை விட கம்மியாக வாங்கிட்டீங்க அப்படின்னா, இதை விட கம்மியாக வந்து வாட்ஸில் எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக அந்த ஹீட் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. ஹீட் கிடைக்காது அப்படிங்கும்போது நம்மளுக்கு கரெக்டாக ஹேர் ஸ்ட்ரைட்னிங்கோ இல்லை கர்லிங்கோ இல்லை ஹேர் ப்ளோ ட்ரையிங்கோ கூட ஆகாது. இதை விட கம்மியானா 1200க்கு கீழே அப்படின்னு போகும்போது நம்மளுக்கு வந்து கரெக்டாக அந்த இது கிடைக்காது. இது வந்து நம்ம வந்து நல்லா ஹேர் ஸ்ட்ரைட்னிங் ஆயிருக்குங்க பாருங்கள், நல்லா இருக்கு. இது வந்து கொஞ்சம் முடி தான் எடுத்து பண்ண முடியுமா அப்படின்னா இல்லை, கொஞ்சம் நிறையா முடி கூட எடுத்து நீங்கள் பண்ணலாம். ஆக்சுவலாக இது வந்து நான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன் இந்த ப்ராடக்டை. இதை ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு சூப்பராக ஒர்க் ஆகுது இந்த ஹேர் ஸ்ட்ரைட்னர். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் மீஷோவில் வந்து வேறு ஒரு ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதாவது ஹேர் ஸ்ட்ரைட்னரே தான். ஏன்னா அது எனக்கு பிடிக்கல. என்ன அப்படின்னா ரீசன் என்னென்னா அது வந்து வாட்ச் ரொம்பவுமே கம்மி. அது போக நம்மளுக்கு ஸ்ட்ரைட்னிங்கும் கரெக்டாக ஆகலை. நமக்கு வந்து ஹேர் ஸ்ட்ரைட்னிங்கும் கர்லிங்கும் ரெண்டுமே சேர்ந்து வந்து அந்த டூலில் வந்து இருந்தது. உங்களுக்கு வந்து அதுவும் ரிவ்யூ கொடுக்குறேன். அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக பை பண்ணாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த ஸ்ட்ரைட்னர் வந்து உங்களுக்கு வந்து பெஸ்ட்டானது. ஆக்சுவலாக நான் வந்து இதை வந்து என்னோடய ஹேருக்குமே யூஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக நம்மளோட டம்மிக்கும் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக பை பண்ணுங்கள். 572 தான். ஹேர் கர்லர், ஹேர் ட்ரையர், ஹேர் ஸ்ட்ரைட்னர் இந்த மூணுமே ஒட்டுக்கா வந்துடும். 5 to 7 டேஸில் வந்து நம்மளுக்கு டெலிவர் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த ஹேர் கர்லர், ஹேர் ஸ்ட்ரைட்னர் ரெண்டுமே காம்போவாக ஒன்று வந்தது அப்படின்னு. அதை வந்து நான் 2 years பிஃபோர் வந்து நான் வாங்கியிருந்தேன். ஏன்னா அதில் வந்து வாங்கினேன் அப்படின்னு வந்து தோணிடுச்சு. 2 வருஷமாக வந்து வேஸ்ட்டாகவே எங்கள் வீட்டில் வந்து இருக்குது. அது ஏன் என்னால் தூக்கி போடவும் முடியல. சரி அப்போவாது யூஸ் ஆகட்டும் அப்படின்னு வச்சுருக்கேன். அதை வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் பை பண்ணிடாதீங்க. ஆனால் இது வந்து உங்களுக்கு பெஸ்ட்டான ப்ராடக்ட்டு. கண்டிப்பாக இதுக்கு வந்து என்னோடய ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு வந்து நான் 9 கொடுப்பேன். சூப்பர்வான குவாலிட்டி. இது வந்து பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான். இது வந்து செராமிக் பிளேட்டு. இது வந்து ஒயர்டு 2 பின்னு. இங்கே ஆன் ஆஃப் ஸ்விட்ச் வந்து ஆன் ஆஃப் பட்டன் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி குட் ப்ராடக்ட் ரிவ்யூ பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஹேர் கர்லர் வந்து நான் உங்களுக்கு டெமோ பண்ணி காட்ட போகிறேன். தேங்க்யூ.